ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூஸ்மி. இன்றைக்கி நம்ம சேனல் ஏதாவது வீடியோ பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நேத்திக்கு அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த 26th அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டேட் அன்னைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டன்னு குறைஞ்சி போச்சு. என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த வீடியோவில் அதை தான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன், என்ன காரணம்னு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் நிறைய அப்டேட் விட்ருக்காங்க. அந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோ. இல்லைன்னா அதை அப்டேட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் ஒய்டி ஸ்டுடியோக்கு போய்க்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பண்ண ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஒய்டி ஸ்டுடியோக்கு போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று இந்த இது வந்து உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒய்டி ஸ்டுடியோவில் பார்த்தா ஒரு சப்ஸ்கிரைப் காட்டுது, யூடியூப்பில் பார்த்தா ஒரு சப்ஸ்கிரைப் காட்டுது. இதில் எந்த சப்ஸ்கிரைபர் உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி தான் காட்டுதா, ரெண்டுத்துலேயும் டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் தான் காட்டுதா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த அப்டேட் ரியல் டைம் சொல்லி இப்படி வந்துருச்சு. இந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருச்சுனாலும் கீழே வந்துருச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நீ மேட்ருக்கு வா, எப்படி எனக்கு சப்ஸ்கிரைபர் டிக்ரீஸ் ஆச்சு அதை சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அப்டேட்டு. அந்த யூடியூப் போய்க்கலாம். இது பாதி பேர்த்துக்கு இந்த அப்டேட் வரல. இப்போ என் சேனலில் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மேலே ப்ளேலிஸ்ட்டு முன்ன ஒரு இடத்த காட்டுச்சு. அதாவது நேற்றுக்கு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ப்ளேலிஸ்ட் காட்டுது. சில பேர்த்துக்கு ப்ளேலிஸ்ட்டு மேலே காட்டலை. அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அந்த அப்டேட்ஸ் பாதி பேர்த்துக்கு வந்துருந்துச்சு, மற்றவங்களுக்கு வரல. அப்போ நம்ம சேனலில் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து லெட்டரும் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ போயிடலாம், அது என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது நம்ம யூடியூப்காரங்கள்ட்டே கேட்கலாம், அவங்க என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ யூடியூப் போனால் யூடியூப்குள்ளே தான் இருக்கேன். அவங்க இது மாதிரி ஃப்ரீ ஆடு இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. நமக்கு இது தேவையில்ல. என் சப்ஸ்கிரைப் எங்கே போச்சு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சப்ஸ்கிரைப் ஏற்றிட்டுருக்கேன், நீ ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. விசிட் தி யூடியூப் ஹெல்ப் சென்டர் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் சப்போர்ட் டாட் யூடியூப் ஹவு கேன் வி ஹெல்ப் பற்றியா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறான். அவனை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சப்ஸ்கிரைபர் எங்கே போச்சுன்னு அவன்கிட்டே கேட்கலாம். சரிங்களா? இப்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது சொல்லியிருக்காங்க. அதுக்கும் முன்னாடி டிஸ்கஸ் யுவர் இஷ்யூ. நமக்கு என்ன இஷ்யூனா, இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் டிக்ரீஸ் ஆகிடுச்சு இல்லையா, அதான் இங்கே போட போகிறோம். ஒய் சப்ஸ்கிரைப் டிக்ரீஸ், டிசிஏஆர்ஏஎஸ்சி டிக்ரீஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணுறோம். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே, எல்லா யூடியூபர்ஸுக்குமே வரக்கூடிய ப்ராப்ளம் தான். சரிங்களா? இது வந்து எப்படி சால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி முன்ன வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஸ்பாம் சப்ஸ்கிரைபர்ஸு சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்லேருந்து நம்ம வீடியோ பார்க்காம இருந்தால், ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு பார்க்காம இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு யூடியூப்லேருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திருப்பாங்க, ஆனால் வீடியோவே பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதுக்கு பேர் தான் ஸ்பாம் சப்ஸ்கிரைப்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய்டும். அப்புறம் இந்த வீடியோ பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் அதெல்லாம் அன்னைக்கே போய்டும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பு இப்போலாம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா யூடியூப் நியூ அப்டேட்னு நிறைய பேர் வீடியோ போடுறீங்க. நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் யூடியூப்பை ஏமாற்ற முடியாது. ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பில் அந்த இஷ்யூஸ் இருக்குது தான். மந்த்லி குறையும். முன்ன 6 மாதத்துக்கு குறைஞ்சிருந்துச்சு. இப்போ மாதத்துக்கு குறையும். அவங்களே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. சில பேர் 2-3 மெயில் ஐடி வச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுருவீங்க. இல்லை இப்போ ரோட்டில் யாராச்சும் போனாங்கன்னா அவங்க ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் அது 1 மந்த்லேயே அந்த சப்ஸ்கிரைப் போயிடும். சரிங்களா? உங்களுக்கு கவுண்ட்டு காட்டாது. அதனால் தெளிவாக சொல்கிறேன், சப்ஸ்கிரைபர்ஸை நேர்மையான வழியிலே வீடியோ பார்த்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லை இந்த ஆப்பு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்கிறேன், இந்த ஒய்டி ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, ஒய்டி ஸ்டுடியோவில் காட்டுற சப்ஸ்கிரைபர்ஸு வேறு காட்டுது, யூடியூப்பில் காட்டுற சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு காட்டுது. இதில் எது உண்மையான சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் காட்டுது இல்லையா, அதுதான் ரியல் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒய்டி ஸ்டுடியோவில் காட்டுறது வந்து கொஞ்ச நாளில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. வந்துச்சுன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காச்சும் யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ் டிக்ரீஸாக இருந்துச்சுன்னா இதான் ரீசனாக இருக்கும். மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரிங்களா? தேங்க்யூ.